என்னாச்சு? நம்ம வீட்டோட நிலைமையை பாருங்களேன். இதென்ன வீடா இல்ல குப்பை தொட்டியா? ஆரந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்றீங்களா? அது வந்து நானே நேத்து ஜன்னல சாத்துறதுக்கு மறந்து போயிட்டேன். நேத்து ராத்திரி புயல் காத்து அடிச்சதுல ஸ்வைன்னு ஒரு வேளை அதனால எல்லா குப்பையும் ஹால்குள்ள வந்திருக்கும் போல இருக்கு. சரி, புயல் வந்துச்சு, காத்து பலமா வீசுச்சு, அது உனக்கு கேட்கலையா? எப்படி கேக்கும்? இவன் தான் 24 மணி நேரமும் ஹெட்செட்டை மாட்டிட்டே சுத்துறானே. சரிதான், இதுக்குண்டான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருக்கும் சமமா கிடைக்கும். நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணி வைக்கிறீங்க சொல்லிட்டேன். எனக்கு கிளீன் பண்ணலாம் தெரியாது. நாங்க மட்டும் வீடெல்லாம் கிளீன் பண்றதுல PhD முடிச்சிருக்கோமா என்ன? இவனுக்கு பாட்டு பாடுறதும் அப்புறம் மத்தவங்களுக்கு ஆப்போக்கியம் தான் தெரியும். பேச்ச நிப்பாட்டிட்டு வேலையை ஆரம்பிங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாலை கிளீன் பண்ணணும். போட்டோ ஃப்ரேம்ஸ் நான் மாட்டி விடுறேன். நான் செவுத்த கிளீன் பண்றேன். நான் சீலிங் பூரா கிளீன் பண்ணிடுறேன். நான் ஒரு சூப்பர் கிளீனர் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரெடி ஆனதும் நான் ஃப்ளோர் ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவேன். கப்பு, இந்த குப்பையெல்லாம் இங்க கொட்டி எங்க வேலையை அதிகரிக்க பாக்குறியா? இல்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நான் கேஜெட்டை ரெடி பண்றேன். இது ரெடி ஆனதும் ஃப்ளோர் ஃபுல்லா தன்னாலே கிளீன் ஆயிடும். இப்ப வெங்காயத்தை கண்ணுல தண்ணி வராம கட் பண்ண போறேன். இந்த மசாலாவை வேர்வை சிந்தாம அரைச்செடுக்க போறேன். இங்க என்ன இவ்வளவு சூடா இருக்கு? நான் போய் கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரேன். இது எப்படி இருக்குன்னா பாலைவனத்துல இருந்து பனிப்பொழிவுக்கு போட்ட மாதிரி இருக்கு. எதனால இந்த ஆணி சவுத்துக்குள்ள இறங்க மாட்டேங்குது? அது ஏன்னு பாத்திர வேண்டியதுதான். மனுஷங்களுக்கு பைப் அடிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? பர்ஃபெக்ட். இதைத்தான் நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. இது மாப்பா இல்ல காத்தாடியா? என்ன எங்கெங்கயோ இழுத்துட்டு போகுது. If I am not wrong, இப்போ இந்த ஃப்ரேம் கொஞ்சம் லெஃப்ட்ல இருக்கணும். இப்போ ஓகே. முறுக்கு மீச. பூதங்கிரி எல்லாருக்கும் வராது, எனக்கு போகாது. யாரோட கிளீனிங் முதல்ல முடிஞ்சது? நான் சுட சுட பாவக்காய் பரோட்டா, பூசணிக்காய் சக்கரை பொங்கல், கத்திரிக்காய் மில்க் ஷேக், தயிர் நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். ஆமா, இது என்ன சாப்பாடா இல்ல தண்டனையா? கிளீன் பண்றதை விட எவ்வளவோ பெட்டர். எங்களோட கிளீனிங் வேலையை சுத்தமா முடிஞ்சு போச்சு. என்ன பினாக்கி, இவ்வளவு சின்ன வேலையை கூட செய்ய முடியல? எங்க வேலை எப்பவே முடிஞ்சதேப்பா. இந்த வேலை எல்லாத்தையும் நீங்க செய்யல, உங்க பூதங்கிரி தான் செஞ்சது. நான் சாதாரண மனுஷன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டைம் எடுக்க தான் செய்யும். இப்ப நான் உங்க எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்றேன். ஒரு நாள் உங்களோட பூதம் பவர்ஸ நீங்க யூஸ் பண்ணாம சாதாரண மனுஷன் போல எல்லா வேலையும் செஞ்சு காட்டுங்க. அப்போ ஒத்துக்கிறேன். இது பெரிய விஷயமா என்ன? நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றேன். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க அங்கிள் சூரி, டோன்ட் வரி. நம்மளோட கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ பாக்கி உள்ளனால நாம மனுஷங்க மாதிரி இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே கழிக்க வேண்டியதுதான். சோ நாம இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிரலாம். ஓகே, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க மனுஷங்க மாதிரி இருக்கிற சேலஞ்ச அக்செப்ட் பண்றோம். அப்படியேன்னா பூதங்கிரியில என்னோட டேலண்ட வச்சு எல்லா வேலையும் முடிப்பேன். சேலஞ்ச் அக்செப்டட். ஒரு வாட்டி என்னோட சூப்பர் கிளீனர் மிஷின் ரெடி ஆகட்டும். அப்புறம் கிளீன் பண்றதுக்கு எந்த மேஜிக்கும் தேவைப்படாது. Thank you, Happy. இப்போ
உங்ககிட்ட எந்த வேலையும் இல்லல்ல. இப்போ நிறைய வேலை வந்துடுச்சு. இப்போ வீடெல்லாம் திருப்பியும் க்ளீன் பண்ணி அப்புறமா சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனா எந்த பூதங்கிரி வேலையும் யூஸ் பண்ண கூடாது. ஒரு மனுஷன் மாதிரி இருக்கணும். இப்போ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா அதை நிறைவேற்றிய தீர்வோம். முறுக்கு மிஸ். ஆஹா, நானும் தான் மறுபடியும் முதல்ல இருந்து சமைக்க ஆரம்பிக்கணும். இந்த சப்பாத்தி கட்டை எடுத்து சூர்யா ஆண்டி, நோ பூதங்கிரி. ஓ நோ. சூர்யா அங்கிள், நோ பூதங்கிரி. பூதங்கிரி எல்லாருக்கும் வராது, எனக்கு போகாது. ஆனா இப்ப பூதங்கிரி போயாகணும். சேலஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்து எத்தனை சீரியல் பாப்பேன். அப்ப கூட என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனா இன்னைக்கு கண்ணுல இருந்து நிறைய ஓடுது. சூர்யா ஆண்டி, மசாலாவை நல்லா அரைச்சு போடுங்க, ஓகேவா? சரி சரி, நீ போய் உன்ற வேலையை பாரு. பூதங்கிரியால செஞ்ச எல்லா வேலையும் இப்ப நாசமா போச்சு. ஒருவேளை பூதமா மாதிரி சமைக்கிறதா இருந்தா இந்த மசாலா அரைக்கிறதெல்லாம் நான் ஒரே கையில செஞ்சுடுவேன். என்ன இவ்வளவு சூடா இருக்கு, கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரேன். சூர்யா ஆண்டி, நாங்க மனுஷங்க ஃப்ரிட்ஜ்ல பொருட்களை தான் கூல் பண்ண வைப்போம். எங்க தலையெல்லாம் வைக்க மாட்டோம். ஆஹா, தெரியும். கீழே பார்த்ததுல எனக்கு தலையே சுத்துதே. நோ பூதங்கிரி ப்ரோ, உன்னோட தலைய கீழே வந்து வாங்கிக்கோ. உன்னால உன் தலையை யூஸ் பண்ண முடியலன்னு என் தலையை எடுத்துக்கிட்டியா? இங்க என்ன கலாட்டா? இந்தா உன்னோட தலை. ஒரு நார்மல் மனுஷனா எல்லா வேலையும் பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? சொல்லுங்க. எந்த கஷ்டமும் இல்ல. நான் இந்த சூப்பர் கிளீனர் மிஷினுக்கு புது மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இது புயலாட்டம் ஓடும். அட, இது டேபிள சாப்பிட்டுருச்சு, செப்பல சாப்பிட்டுருச்சு, இது மாப் கூட சாப்பிட்டுருச்சு. அடேங்க அப்பா, ஓடே. அது மாப்பையே கிளீன் பண்ணிடுச்சு பாருங்க. அடுத்தது அது நம்ம பக்கம் தான் வருது. சோல்ஜர்ஸ் ஜம்ப் இன். ஒருவேளை நம்ம எலும்பு மட்டும் அதுக்குள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், சுக்கு நூறு ஆயிடும். ஐடியா. அப்புறம் எலும்பு இல்லைன்னா நம்மளே இல்ல. கப்பு, நீ என்ன பண்ண? ஒன்னோ, அநேகமா சூப்பர் கிளீனர் வேக்கம்க்கு பதிலா கார்பேஜ் கிரஷரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ மாத்தி பண்ணிட்டேன் போல இருக்கு. எல்லாரும் மேல ஏறிக்கங்க. காப்பாத்துங்க. என்ன இது, ஜீனி மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. எல்லாரும் ஓடி வாங்க, சோபா பின்னாடி ஒளிஞ்சுக்கங்க. கப்பு, இத நிறுத்து. அது நிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, என் பக்கம் தான் வருது. வேடாம் வேடாம் வேடாம், என்ன விட்டுடு. என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு நான் சரியா சாப்பாடு கூட சாப்பிடல. இப்ப இந்த கிளீனர் என்னையே முடிச்சிடும் போல இருக்கு. இல்ல இல்ல, வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஓ, இப்ப இது என்ன இழுத்துட்டு போகுது. இருங்க அங்கிள், நானும் வரேன். பினாக்கி பினாக்கி பினாக்கி, ஏதாவது செய்ய. இல்லன்னா இன்னைக்கு எங்க எல்லாரும் எலும்புமே நொறுங்கி போயிடும். காப்பாத்து, ஏதாவது பண்ணுப்பா. இந்த மெஷினை நான் ஆஃப் பண்றேன். இது உடைஞ்சிருச்சு. நீங்கலாம் மறுபடியும் பூதங்கிரியை யூஸ் பண்ணி மனுஷ அவதாரத்துக்கு வந்துருங்க. அப்போதான் இந்த மெஷின் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். என்ன சொன்ன பினாக்கி? பினாக்கியோட சேலஞ்ச் நம்மள கட்டி போட்டுடுச்சு. இல்லன்னா இன்னைக்கு ஒரு நொடியில அதை நான் முடிச்சிருப்பேன். ஆனா இப்ப நாம பினாக்கிக்கு ஹெல்ப் பண்ணியே தீரணும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லைங்க? அட நில்லு. இந்த சூப்பர் கிளீனரை நிறுத்துறதுக்கு இதோட பவர் சாக்கெட்டை கட் பண்ணி ஆகணும்.
நீ என்ன செஞ்சாலும் சரி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இப்ப எங்க எல்லாரும் வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ரெட் கலர் வயர் கட் பண்றதா கிரீன் கலர் கட் பண்றதா? தப்பான வயரை கட் பண்ணிட்டா மிஷன் இன்னும். நான் போய் ஹெல்ப் பண்றேன். நான் வந்துகிட்டு இருக்கேன் பினாக்கி. சாரி பினாக்கி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஹாப்பி. நான் இப்ப அத பாத்துக்கிறேன். எந்த வயர் கட் பண்றது? ரெட் கிரீன் ரெட் கிரீன். ஆகா வகையா மாட்டோம். நேரா நம்ம கிட்ட தான் வருது. நல்ல வேளை ஒரு வழியா எல்லாரும் ஒரு வழியா தப்பிச்சோம். Thank you பினாக்கி. இதுக்கப்புறம் நான் உங்களை பூதங்கிரிய ஸ்டாப் பண்ண சொல்லி சான்ஸ் பண்ணவே மாட்டேன். நீங்க உங்க பூத அவதாரத்திலயும் நான் மனுஷ அவதாரத்திலயும் இருந்தாதான் நல்லது. இப்ப மறுபடியும் வீட முழுக்க கிளீன் பண்ணி ஆகணும்.